அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னா, நம்ம கண்களுக்கு தெரியாத ஆனா நம்ம வாழ்க்கையவே மாத்தி அமைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான். அதுதான் பிரபஞ்சம். இந்த உலகில் அனைத்து செயல்பாடுகளும் இந்த பிரபஞ்சத்தால தான் வடிவமைக்கப்படுது. நமக்கு ஆக்கப்பூர்வமா நேர்மறையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய சிந்தனைகளும் நேர்மறையா இருக்க வேண்டியது மிக அவசியம். பாசிட்டிவ் அப்ரோச்சஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம கூட இருக்கிற சிலருக்கு எதை தொட்டாலும் அவங்க நினைக்கிற மாதிரியே நடக்கும். நம்ம இதை சில நேரங்கள்ல அவர் அதிர்ஷ்டக்காரர் அப்படின்ற நினைப்போடும் கடந்து சென்றுவோம். ஆனா அது பிரபஞ்ச விதின்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுக்கு என்ன வேணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான வழிமுறைகள் அவங்க இயல்புலேயே இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. நம்ம ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பல திட்டமிடல், பிளான் ஏ, பிளான் பிலாம் யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா நம்ம அதிர்ஷ்டக்காரன் நினைக்கிற அவங்க எந்த திட்டமிடலும் இல்லாம இருப்பாங்க. ஆனா சரியா நடக்கும். ஆனா பிரபஞ்சம் நம்ம எல்லார்கிட்டையும் பேச முயற்சி செய்யும். நாம அதை கேட்கறதில்ல. வேற விதமா நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு கடந்து சென்றிருக்கோம். சில நேரங்கள்ல நம்ம உள்ளுணர்வு சுத்தமா லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்ம சொல்லுவோம். லாஜிக் இல்லைன்னு மூளைக்கு நல்லா தெரியும். ஆனா உள்ளுணர்வு சொல்றதுதான் சரியா இருக்கும். இது பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் விதம். சில நேரத்துல நமக்கு அதிர்ஷ்டவசமா சில விஷயங்கள் நடக்கும். எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு புரியாம சந்தோஷத்துல கடந்து போயிடுவோம். ஆனா அது பிரபஞ்சத்தின் செயல். எல்லா விஷயமும் நமக்கு சரியா நடக்கும்போது இத அதிர்ஷ்டம் நினைச்சு கடந்து போயிருப்போம். இல்ல இது ஒரு கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா இது பிரபஞ்சத்தோட ஒரு சிக்னல். நாம சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும், நம்மளை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் பிரபஞ்சத்துக்கிட்ட சேரும். அந்த செயல்பாடு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு சிக்னலா, உணர்வா, செயல்பாடுகளா, நல்ல விஷயங்களா ரிப்ளை வர்றதுக்கான வழி. அதனாலதான் என்னவாகணும்னு ஆசைப்படுறையோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். அதுவாகவே நீ ஆவ. இதைத்தான் கீதையில நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் பொய்யில்லை, அனுபவபூர்வமான உண்மை. உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அதிர்வை கொண்டிருக்கும். அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அதிர்வு எண் மாறுபடும். அதனாலதான் பல ஆன்மீக ஆசான்கள் சொல்றாங்க, உங்களோட இந்த சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு. இந்த பிரபஞ்சம் கூட நாம பேசுறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம எப்ப பிரபஞ்சத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேசுறதுக்கு நம்மளை தேர்வு செஞ்சிருக்குன்னு அர்த்தம். நீங்க எப்ப பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்க கண்ணில் படுதோ அன்னைக்கே இந்த பிரபஞ்சம் மூலியமா நீங்க தேர்வு செய்யப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அது இந்த வீடியோவா கூட இருக்கலாம், இல்ல நீங்க படிச்ச ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கலாம், இல்ல ஒரு புத்தகமா இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில இந்த பிரபஞ்சம் சில விஷயங்களை நமக்கு உணர்த்தும். இந்த பிரபஞ்சம் கூட நம்ம பேசுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, ஊர் உறங்கிவிட்ட நேரத்துல தான் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும். ஊர் உறங்கிய பின்பு நீங்கள் செல்போனை நோண்டி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காம, தொலைக்காட்சியில டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்காம, கொஞ்ச நேரம் உங்க அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள், நண்பர்கள் அப்படின்னு யாரு கூடயும் பேசாம தனியா அமர்ந்து உங்க வாழ்க்கையில இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்கள், சந்தோஷமான தருணங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கணும். பின்னர் இன்றைய வாழ்க்கையில இனிமே என்னெல்லாம் நடக்கணும்னு நாம ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த விஷயம் உண்மையிலேயே நடந்துருச்சுன்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த தருணத்துல நீங்க கற்பனை வாழ்க்கைக்குள்ளேயே போயிடும். பின்னர் நிஜ வாழ்க்கைக்கு திரும்பி வந்து நாம எதிர்பார்த்த விஷயம் நடக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு திட்டமிடல் செஞ்சு பார்க்கும்போது சில யோசனைகள் உங்களுக்கு தோணும். அந்த யோசனை பிரபஞ்சம் உங்களுக்கு தருகிற ஐடியா. அதை ஃபாலோ பண்ண முயற்சி செய்யுங்க. அப்படி உங்களுக்கு உடனடியா சில விஷயங்கள், சில யோசனைகள் தோணலைன்னா நீங்க எப்பெல்லாம் தருணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய உள்ளுணர்வோட பேச முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உள்ளுணர்வா தோணும். சில விஷயங்கள் ஒரு வாசகங்களா நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது எதிரே செல்லும் வாகனத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் வாசிக்கும் தினசரி செய்தித்தாள்களில் கண்ணில் படலாம். இல்லை உங்களது குழந்தை வீட்டுப்பாட கணக்கை, வீட்டுப்பாடத்தை எழுதி கொண்டிருக்கும் போது அந்த புத்தகத்திலிருந்து தோன்றலாம். எது எப்படியோ இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு
நீங்கள் செய்ய வேண்டியதை உணர்த்திவிடும். முடிந்தளவு ஊர் உறங்கிய பின்பு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு வெறும் கால்களில் இந்த பூமியில் உங்கள் கால் படும் வண்ணம், இந்த பூமிக்கும் உங்களது காலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கும் வண்ணம் சிந்தனையை பிரபஞ்சத்திடம் விட்டுவிட்டு கால்களை பூமியிடம் விட்டுவிட்டு உங்களது சிறிது நேரத்தை இரவில் முடிந்தளவு நடந்து செல்லுங்கள். உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதை உள்ளுணர்வு மூலம் இந்த பிரபஞ்சமே உணர்த்தும். இந்த பிரபஞ்சம் கூட எவ்வாறு பேசுவது என்று நீங்கள் பழகிவிட்டால் பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களை நிச்சயம் உண்டடையும். இந்த பேராற்றலின் உண்மையையும் மகத்துவத்தையும் உணர்ந்து விட்டால் அதன் பின்னர் வாழ்க்கையில் நீங்கள் வெல்ல முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த, செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த செயல்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். பிரபஞ்சத்திற்கு கூடுமானவரை நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு இதுவரை கிடைத்த நற்செயல்கள் அனைத்திற்குமானதாகவும் இனிமேல் கிடைக்கப் போகும் நற்செயல்கள் அனைத்துக்குமானதாகவும் இருக்கட்டும். பிரபஞ்சத்திற்கு நன்றி. உள்ளுணர்வோடு பேச முயற்சி செய்யுங்கள். புறச் செயல்களில் நாட்டங்களை குறைத்து, புறச் செயல்களில் சிந்தனைகளை குறைத்து, பிரபஞ்சத்தின் மூலம் என்னவென்று அறிந்து பிரபஞ்சத்துடன் பேச முயற்சி செய்யுங்கள். இந்த பிரபஞ்சமே உண்மையானது, மற்ற அனைத்தும் போலியானது என்பதை உணருங்கள். மறுபடியும் உள்ளார்ந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி என்று கூறுங்கள். இந்த வீடியோவை உங்கள் கண்ணில் காட்டியதன் மூலம் இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்துவிட்டது. சில நேரங்களில் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் இனி உங்களை முழுமையாக கைவிடாது. இது மாதிரி சில வீடியோக்களை அடிக்கடி உங்கள் கண்ணில் காட்டிக் கொண்டிருக்கும். அதன் மூலம் உங்களை முழுமையாக இந்த பிரபஞ்சத்தின் பாதைக்கு அழைத்து வர பிரபஞ்சமே ஏற்பாடுகளை செய்யும். மீண்டும் ஒரு முறை பிரபஞ்சத்துக்கு நன்றி. வணக்கம்.